பருத்தி சாகுபடி செய்து பயனடைந்த விருதுநகர் மாவட்டம் மம்சாபுரம் கிராம வேளாண்மையாளர் பி. கார்த்திக் அவர்கள் தரும் யோசனைகள். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா 60 வருஷமாக பருத்தி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதோட 30 வருஷமாக தமிழ்நாடு அரசோட விதைப்பண்ணைக்காக பருத்தி விதை உற்பத்தி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் படித்தது எம்டெக்கு. அப்பாவுக்கப்புறம் அதை தொடர்ந்து செய்யணுங்கிறதுக்காகவும் விவசாயத்து மேலே உள்ள ஆர்வத்தினால கடந்த 10 வருஷமாக பருத்தி விதையை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா பருத்தி விதை உற்பத்திக்கு நம்ம என்னென்ன செய்யணும், அதுக்கான முன்னேற்பாடுகள், அதற்கான சிறப்பு கவனம் எப்படியெல்லாம் செய்யணுங்கிறத பற்றி நான் இங்கே சொல்கிறேன். பருத்தி விதைக்காக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு விதை சான்றளிப்புத்துறை கொடுக்கும் விதைகளைத்தான் நம்ம பயன்படுத்தணும். பொதுவாகவே எல்லா விவசாயிகளும் அரசு விதை சான்றளிப்புத்துறை கொடுக்கும் விதைகளை பயன்படுத்துவது நல்லது. ஏன்னா அப்படிப்பட்ட விதைகளை பயன்படுத்துகிறப்போ நமக்கு பார்த்திங்கன்னா வேறு இன கலப்பு இருக்காது, விதையோட முளைப்புத்திறன் அதிகமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். அதனால் அது நமக்கு நல்ல மகசூலை கொடுக்கும். அடுத்தபடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல விதைகளை பயன்படுத்துகிறப்போ நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். நல்ல நம்ம அதை நல்ல அளவுக்கு விற்பனை செய்யலாம். விதையை பார்த்திங்கன்னா முதல்ல விதை நேர்த்தி செய்து அரசு அவங்க நம்ம பருத்தி ஆராய்ச்சி நிலையத்திலேயோ இவங்க விவசாய அதிகாரிகள் சொல்கிறபடி நம்ம குறிப்பிட்ட இடைவெளியில் அதை விதையை ஊன்றி முறையாக பராமரிப்பு செய்ய வேண்டும். இப்போ பருத்தியை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல பருத்திக்கு முக்கியமானது களைவெட்டு. போதிய இடைவெளியில் பருத்தியை நடவு செய்த விதை ஊன்றிய பிறகு குறைந்தபட்சம் 4 களைகளாவது வெட்ட வேண்டும். முன்பு பார்த்திங்கன்னா களை வெட்டுறதுக்கு ஆட்கள்லாம் இருந்தாங்க. இப்போ ஆட்கள் பற்றாக்குறையால் இயந்திரமயத்தை நோக்கி விவசாயிகள் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அது இன்னும் ஊக்கப்படுத்த வேண்டும் அரசு. அப்படி நம்ம இயந்திரமாக செய்யும் போது நம்ம பருத்தியை பொறுத்தளவு எவ்வளோ தூரம் களை வெட்டுறோமோ அந்தளவுக்கு பருத்தியோட வளர்ச்சி, உற்பத்தி எல்லாமே அதிகமாக இருக்கும். பருத்தியை நம்ம உற்பத்தி செய்த பிறகு அதை விதைக்கென நம்ம சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். அதாவது நம்ம முளைச்சிருக்கும் போதே வேறு ரகம் எதுவும் அதில் கலந்துள்ளதா என்று பார்த்து அதை நீக்கிவிட்டு சுத்தமான பருத்தியாக நம்ம அதை பண்ணணும். பருத்தி எடுத்த பின்னர் நன்கு உலர வைக்க வேண்டும். விதை உற்பத்தியில் மிக மிக முக்கியமான விஷயம் உலர்த்துதல். நாம் எந்த ஒரு விதையையும் நன்கு உலர வைக்கிறோமோ அதற்கு ஏற்ப அதன் முளைப்பு திறன் நன்றாக இருக்கும். அந்த விதையை நாம் 1 வருடம் கூட பாதுகாப்பாக பயன்படுத்தலாம். அதாவது நம்ம அரசு சான்றளிப்புத்துறை எவ்வளவு கால அவகாசம் கொடுக்குறோம் அது வரை நம்ம அதை பயன்படுத்தலாம். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. விதை உற்பத்தியில் மிக முக்கியமானது உலர்த்துதல். அதன் பின்பு பருத்தி விதையை நாம் பஞ்சு தனியாக விதை தனியாக பிரித்தெடுக்க வேண்டும். ஜின்னிங் ஃபேக்டரியில் கொடுத்தால் பஞ்சு தனியாகவும் விதை தனியாகவும் பிரித்தெடுப்பார்கள். அந்த விதையை விவசாயிகள் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு அரசு மூலம் கொடுத்து வருகிறோம். பஞ்சை தனியாக நூல் உற்பத்தியாளர்களுக்கு கொடுக்கிறோம். இவ்வாறு நாம் இரண்டையும் பிரித்து விற்பதன் மூலம் நமக்கு கூடுதலான வருவாய் கிடைக்கிறது. சமீபமாக இயந்திரமயமாக்கலின் அடுத்த கட்டத்தை நோக்கி 2 ரகமாக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. பருத்தி எடுப்பதற்கான ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக மொத்தமாக பருத்தி வெடித்த பின்னர் இயந்திரம் மூலம் அறுவடை செய்வதற்காக அடர் பருத்தி ரகங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். அதாவது கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம் கடந்த ஆண்டு CO17 என்ற ரகத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதனை சோதனை முயற்சியாக கடந்த ஆண்டு நாங்கள் பயிர் செய்தோம். இதன் மூலம் பருத்தி எடுப்பதற்கான செலவு குறைகிறது. பொதுவாக வழக்கமாக நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பருத்தி ஆராய்ச்சி நிலையம் வழங்கும் SVPR ரகங்களையே அதிக அளவில் பயிர் செய்து வருகிறோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி. கார்த்திக் அவர்களை 09442535103 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.